Hello friends, வணக்கம் and welcome back to our channel Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனல்ல first time பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayal subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை skip பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல கமகமன்னு கிராமத்து ஸ்டைல்ல ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். First அதுக்கு தேவையான ingredients என்னென்னன்னு பார்த்தலாம். தக்காளி, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, புளி, மிளகு, ஜீரகம், கடுகு, வரமிளகாய், மஞ்சள் தூள், உப்பு, பெருங்காயம், எண்ணெய் அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு கிண்ணம் எடுத்துர்க்கேன். அதுல நான் நெல்லிக்காய் சைஸ்ல புளி எடுத்துர்க்கேங்க. அதை சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி ஊற வெச்சிடலாம். புளி நல்லா ஊறின பிறகு இது நல்லா கரைச்சி எடுத்து தனியா எடுத்து வெச்சுக்கலாம். தூசு துரும்பு இருக்கும், அதனால நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 10 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். இதை நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி தட்டி செய்யும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், அதே சமயம் நல்லா சுவையாகவும் இருக்கும். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் 3 பழுத்த தக்காளி எடுத்துக்கலாம். இதை கையிலே இந்த மாதிரி நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. இது கூட அரைச்சி வச்ச மிளகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே புளியை கரைச்சி ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. நான் பெரிய டம்ளரில் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும்ங்க. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கூடவே 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 3 வரமிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்ச ரசக்கலவையை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீட்லேயே ரசத்தை கொதி வர விட்டுடலாம். ரொம்ப கொதி வரக்கூடாது. பாருங்கள், இந்த மாதிரி நுர தள்ளிட்டு வரணும் ஃபுல்லாக. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், கமகமன்னு கிராமத்து ஸ்டைலில் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். லுக்ஷிகா சமையல் வீடியோஸ் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.